ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான ஸ்பெஷலான ஒரு ரெசிபினே சொல்லலாம். நல்ல ஹெல்த்தியானதும் கூட. இட்லி தோசைக்கெலாம் நல்லாயிருக்கும், அதே மாதிரி சாதத்துக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரெசிபியாக இருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு குக்கரை சூடு பண்ணிவிட்டு 1 கப் அளவு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு இந்த பருப்பை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. எப்போவுமே சாம்பார் செய்யும்போது பருப்பு வறுத்து செஞ்சோம்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்பு நல்லா 2-3 நிமிஷம் வறுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பருப்பை 2-3 தடவை தண்ணி விட்டு நல்லா சுத்தமாக கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணியில் நல்லா வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதில் 2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் 2 விசிலும், லோ ஃப்ளேமில் 1 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இன்னொரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நல்லா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு 1/2 கப் அளவு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி 1-2 கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணும், நல்லா தக்காளியெல்லாம் நல்லா மசியணும், அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மண்சட்டியில் செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். நல்லா வெங்காயமும் கலர் மாதிரி வந்திருக்கு, தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை நல்லா கலந்துக்கோங்க. நல்லா ஸ்டவ் லோவில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஒரு 1/2 கப் தண்ணியில் கரைச்சி எடுத்துருக்கிறேன். புளி அதிகமாக சேர்க்கக்கூடாது, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு சேர்த்துட்டாலே போதும். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த எல்லாமே சேர்த்து நல்லா கொதிச்சு வர ஆரம்பிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் 1 கப்லேருந்து 1.5 கப் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை எண்ணெயில் போட்டு வறுக்கக்கூடாது, இந்த மாதிரி குழம்பு கொதிக்கிற டைம்லாம் சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கீரை வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும், நல்லா கீரை வந்துடும். நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வேக வச்ச பருப்பு நல்லா வெந்திருக்கு. அதை நம்ம மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மத்து வச்சு நல்லா இந்த மாதிரி ஒன்று போல் அடியிலேருந்து மேலே அமுக்கி விட்டு மசிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப பேஸ்ட் மாதிரியும் ஆக்கிடக்கூடாது, ஓரளவு பருப்பு இருக்கிற மாதிரி பருப்பு தெரியணும், அந்தளவுக்கு மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இது நம்ம ஏற்கனவே கொதிச்சிட்ருக்கிற கீரையோடு நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு சரியாக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு தேவைப்படுற அளவு இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டுக்கலாம். நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்க்குறேன். நல்லா குழம்பு கொதிச்சு வர ஆரம்பிக்கட்டும். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அப்படியே விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா எல்லாம் சேர்த்து கொதிச்சு வர ஆரம்பிச்சிருக்கு. நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கெலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும், சாதத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஹெல்த்தியான ரெசிபினே சொல்லலாம். கண்டிப்பாக இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியாக இருக்கும். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.